வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புஷ்பா 2 படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புஷ்பா 2 படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. எதனாலனா புஷ்பா பார்ட் 1 அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படமா இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம புஷ்பா பார்ட் 1ல ஃபஹத் ஃபாசில் அவரை காமிச்சு கடைசியா செயின் படக்கு லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இதனாலயும் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு மத்தியில இந்த புஷ்பா 2 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரெய்லர் பத்தி நம்ம பேசலாம். பணத்து மேல மதிப்பில்ல, அவரை கண்ட பயம், இவ ஆள் மனசுல ஏதோ பண்ணிருக்கியா? புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பான்னா பிராண்ட். பொண்டாட்டி பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா என்ன கொண்டு இந்த உலகம் பார்க்கும். பாட்டு இருக்கு புஷ்பா, பாட்டு இருக்கு. புஷ்பா நேஷனல் நினைச்சியா? இன்டர்நேஷனல். பயம் தானே? ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பில்டப்பாக இருக்கு. அது தெலுங்கு படத்தில் பொதுவாக இருக்கிறது தான், இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரெய்லர் நல்லா இருக்கு. புஷ்பா நேஷனல் நினைச்சியா? இன்டர்நேஷனல். இப்போ இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த புஷ்பா 2 படத்தை டைரக்டர் சுகுமார் தான் எடுத்திருக்காப்புல. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கொரியோகிராஃபர் யாருன்னா கணேஷ் ஆச்சாரியா, அவர் தான் இந்த படத்துக்கு கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ஸ்டன் மாஸ்டர் யாருன்னா பீட்டர் கெயின், அவர் தான் இந்த படத்துக்கு ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. இப்போ இந்த ட்ரெய்லரை நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். புஷ்பா படத்தோட பார்ட் 1ல பன்வார் சிங்குக்கும் புஷ்பாவுக்கு தான் இனிமேல் போட்டி அப்படின்னு செயின் படக்கு லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இனிமேல் புஷ்பா 2ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்த ட்ரெய்லரை வச்சு சிலதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். என்னன்னா புஷ்பா இருக்கார்ல, அவர் தன்னோட பிஸ்னஸை இன்டர்நேஷனல் அளவுக்கு க்ரோ பண்ணிட்டாரு. எப்படின்னா இந்த ட்ரெய்லர்லேயே ஒரு டயலாக் சொல்றாரு, புஷ்பானா நேஷனல் நினைச்சியா இன்டர்நேஷனலா அப்படின்னு சொல்றாரு. இதை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. என்னொன்று, இந்த ட்ரெய்லரில் ஒரு ஃப்ரேமில் நம்ம ஃபஹத் ஃபாசில் அவர் டான்ஸ் ஆடுற மாதிரி காமிக்கிறாங்க. சைடில் சுனில் இருக்காப்புல. அவர் ஃபஹத் ஃபாசில் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது. இதை பார்க்கும்போதும் எப்படி இருக்குன்னா, ஃபஹத் ஃபாசில் அவருக்கு என்னன்னா புஷ்பாவை, அதாவது நம்ம அல்லு அர்ஜுனை போட்டு தள்ளணும் அப்படின்னு இருக்காப்புல. சுனில் அவரோட மச்சான பார்ட் 1ல புஷ்பா போட்டு தள்ளியிருப்பாப்புல. அதனால புஷ்பாவை பழி வாங்கணும் அப்படின்னு அவரும் இருக்காப்புல. அப்போ இவங்க ரெண்டு பேரும் நோக்கமும் புஷ்பாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு தான் இருக்கு. அதனால இவங்க ஏதோ டீல் போட்டிருக்க மாதிரி இருக்கு போல அப்படின்னு இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது தெரியுது. அடுத்து இந்த ட்ரெய்லரில் ஒரு ஃப்ரேமில் புஷ்பா பென் சாரி கட்டியிருக்காரு. அவர் எல்லாருமே அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்லேயே புஷ்பா அம்மன் வேஷம் அணிஞ்சிட்டு எல்லாருமே அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த சீன் எப்படி இருக்க போகுதுன்னா, புஷ்பா அவர் பேரே பெண் பேர் மாதிரி தானே இருக்கு. அதனால அவர் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு பெண் சேரியை கட்டிட்டு அவர் அடிக்கிறாங்க போல. அவர் ஏதோ ஒரு காரணத்தினால சைலண்டாக இருக்காரு. அடுத்த ஃப்ரேம்லேயே பெண் சேரியை கட்டிட்டு அம்மன் வேஷம் அணிஞ்சுக்கிட்டு பெண் சேரியை கட்டுனா அசிங்கலாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு அவங்கள பந்தாடுற மாதிரியான ஒரு சீனா கூட இருக்கலாம்.
நெக்ஸ்ட் ஒரு சுடுகாட்டில் மழை பெஞ்சிட்டு இருக்கு, நிறைய பேர் கொடை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே ராவ் ரமேஷ் அவரு இருக்காப்புல, யாரும் இறந்துருக்காங்க போல. இந்த படத்தில் ராவ் ரமேஷ் புஷ்பாக்கு எகென்ஸ்டாக நிற்கிறது கூட சான்ஸ் இருக்கு. எதனால்னா இறந்தது அவர் சொந்த பந்தங்களில் இருக்கிற ஒருத்தராக கூட இருக்கலாம், அவரோட பையனாக கூட இருக்கலாம். அவர் பையனை புஷ்பா தான் போட்டு தள்ளியிருப்பார் போல. அதனால புஷ்பாக்கு எகென்ஸ்டாக நிற்கிறது கூட சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவர் மட்டும் புஷ்பாவை எதிர்த்து நிற்க போகிறதில்ல, நிறைய பேர் நிற்க போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. யாரெல்லாம் இந்த புஷ்பா 2ல புஷ்பாக்கு எகென்ஸ்டாக நின்னாலும் புஷ்பாவுக்கும் பன்வர் சிங் தான் காம்படிஷனு, அதில் டவுட்டே இல்லை. இந்த காம்போவை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிளாஸ்டாக இருக்கும், அதுலேயும் டவுட்டே இல்லை. பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. அதுக்கப்புறமா புஷ்பா படத்தோட பார்ட் 1ல புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சேடா ஃபயர்டா அப்படின்னு ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல எப்படி இருக்குன்னா, புஷ்பானா ஃபயர் இல்லையாமா, வைல்டு ஃபயர் ஆமா, அதாவது காட்டு தீயாமா. இது காட்டு தீயா இல்லை இது அணையிற தீயா அப்படின்னு டிசம்பர் 5ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஃபயர் தானே? வைல்டு ஃபயர். அவ்வளோதாங்க, இந்த ட்ரெய்லரை நம்ம பிரேக் டவுன் பண்ணியாச்சு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், போன படத்தில் சமந்தா அவங்க ஒரு ஐட்டம் சாங் புஷ்பா படத்தோட பார்ட் 1 ஆடி இருப்பாங்க. இந்த புஷ்பா 2 படத்தில் ஸ்ரீலீலா அவங்க ஒரு ஐட்டம் சாங் ஒன்று ஆடி இருக்காங்க. அப்போது இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சாங் ஒன்று இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு புஷ்பா 2 படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.